சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இறைவனால நல்லா இருக்கு. சொல்லுங்க. சார் 2026 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க அம்பாசமுத்திரம் தொகுதியில வேட்பாளரா போட்டியிட்டிருந்தீங்க. ஆமா. இப்போ நடைபெற இருக்கக்கூடிய 2026 இடைத்தேர்தல்ல சீமான் அவர்கள் அங்க போட்டியிட போறதா இப்போதைய செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. எப்படி ஆ, பார்க்குறீங்க முதற்கட்டமா அங்க நீங்க வேட்பாளர் இருந்ததுனால? ஆ, ஆ, ஆ. இல்ல நானும் அந்த காணொளி பார்த்தேன். ஐயா ரவீந்திரன் துரைசாமி ஐயா வந்து பேசியிருந்தாங்க. ஆமாமா. நான் அந்த காணொளியை பார்த்தேன். எனக்கு அதுல அண்ணன் அண்ணன் நிக்கிறாங்களா, போட்டிக்கிறாங்களா, என்ன அதனுடைய உறுதித்தன்மை என்ன, அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரண். ஒருவேளை அண்ணன் போட்டியிட்டாக்க அந்த தொகுதியில கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எப்பவும் போல களப்பணிகளை செய்யறதா, இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இடைத்தேர்தல்கள்ல இதுக்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் கடின உழைப்பு கொடுத்தோமோ அதே மாதிரிதான் நம்ம உழைப்பு கொடுப்போமே தவிர, இந்த பொது தேர்தலில் ஏற்பட்ட ஒரு தோல்வியவோ அல்லது அதனால ஏற்பட்ட வாக்கு சதவீத பின்னடைவையோ நம்ம ஒரு பார்த்து ஒரு துவண்டு போற ஆட்கள் கிடையாது. கண்டிப்பாக நம்ம தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு களப்பணியை செய்வோம். அது எந்த தொகுதியா இருந்தாலும், எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும், எத்தனை தொகுதி இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, எத்தனை முறை இடைத்தேர்தல் வந்தாலும், எத்தனை தொகுதி இடைத்தேர்தல் வந்தாலும், நம்மளுடைய உழைப்புல எந்த வகையான குறையுமே இருக்காது. நம்மளுடைய கடின உழைப்பை கொடுப்போம், இரவு பகலா அந்த உழைப்பை கொடுப்போம். எந்த எக்காரணம் கொண்டு எந்த வகையான உழைப்புல எந்த வகையான குறையும் இருக்காது. அந்த அளவிற்கு நம்மளுடைய வேலை திட்டங்கள் இருக்கு. ஓகே. குறிப்பா சார் அங்க கள நிலவரம்ன்றது நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருந்தது? இந்த விஜய் அவர்களின் அலையினால எந்த அளவுக்கு அது பாதிப்படைந்ததுன்னு பார்க்கலாமா? இல்ல சார், நான் பார்த்த வரையும் அங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பெருசா இங்க களப்பணியெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா அவரு தம்பி ராஜகோபாலன் ஒரு 2 இடம் 3 இடத்துல தான் பார்த்துருப்பேன். எதிரெதிர் பிரச்சார இதுகள்ல, அதாவது பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கையில ஒரு வாகன பரப்புரையிலையோ அல்லது வெவ்வேறு இடங்கள்ல பேசையிலேயே அதாவது ஒரு தடவை பேரணியில பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு பொருட்காட்சிகிட்ட ஒரு இடத்துல பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல, மொத்தமாவே 3 இடத்துலதான் நான் அவரை சந்திச்சது. அவங்க உண்மையை சொல்லணும்னாக்க அவங்க பெரிய அளவுல மக்களை போய் சந்திச்சதா எனக்கு தெரியல. நான் குறை சொல்லல. அவங்க மக்களை சந்திச்சாங்களா சந்திக்கலையா, நான் பார்த்த வரை தமிழக வெற்றி கழகம் அம்பாசமுத்திரத்துல கொஞ்சம் பெரிய அளவுல பிரச்சாரங்களை செஞ்சதா நான் பார்க்கவே இல்லை. அது என்னுடைய பார்வை. நான் திரும்ப சொல்லிட்டு அவங்க செய்யவே இல்லைன்னு நான் சொல்லல. நான் பார்க்கல. நான் தொடர்ச்சியா களத்துல நின்றேன். தினசரி எப்ப வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதோ கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்கள் இருந்து 90 நாட்கள் வரை நான் களத்துல நின்று முழுமையா நின்று, அவர்கள் வேட்பாளர் கடைசி நேரத்துல தான் அறிவிச்சாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட பெருசா நான் அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம வேற இடங்கள்ல எதுவும் பெருசா பிரச்சாரங்கள் பண்ணாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது மக்கள் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வாக்கு கொடுத்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அண்ணன் விஜய் அவர்களுடைய ஒற்றை நபரினுடைய வாக்காத்தான் நான் பாக்குறேன். என்னுடைய பார்வை, இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை, நாம் தமிழர் கட்சியோட பார்வையை நான் பார்க்கல. என்னுடைய தனிப்பட்ட பார்வை வேட்பாளர், அதாவது அம்பாசமுத்திரம் தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்தெந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர் போட்டிடுறாங்க, அவங்களுடைய கல்வி என்ன, அவங்களுடைய அனுபவம் என்ன, அவங்களுடைய தனித்திறன் என்ன, அல்லது அவங்க மேல வேற ஏதாவது பெரிய பின்புலம், அவரோட பின்புலம் என்ன, இல்ல குற்ற வழக்குகள் ஏதாவது இருக்கா, சமுதாயத்துல அவர் வாங்கியிருக்க பேர் என்ன, அல்லது இந்த சமுதாயத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் என்னென்ன வகையான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் என்னென்ன செஞ்சிருக்காரு, தனிநபரா அவர் அந்த பகுதியில எப்படி மக்கள்கிட்ட அறிமுகமானாரு, இது எதுவுமே மக்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு இந்த வேட்பாளர் இதுக்கு முன்னாடி மக்கள் பிரச்சனைக்காக எத்தனை தடவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருப்பாரு, எத்தனை தடவை மக்கள் பிரச்சனைகள்ல முன்னின்று நடத்திருப்பாரு, ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை முன்னின்று நடத்திருப்பாரு, எத்தனை பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு போராட்டம் நடத்தியோ மனு கொடுத்து தீர்வை ஏற்படுத்தியிருப்பாரு, அல்லது தன்னுடைய சொந்த செலவுல சின்ன சின்ன பிரச்சனை, பெருசா செய்ய முடியாது, சின்ன சின்ன அளவுல என்னென்ன பங்கீடு செஞ்சிருக்காரு அப்படின்லாம் மக்கள் பார்க்கவே இல்லை. இங்க இருக்க வேட்பாளர்கள் அவங்க கவனிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அண்ணன் விஜய் அவர்களை அவங்க பார்த்திருக்காங்க. புரியுது சார். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் இன்ஸ்டாகிராம்ல, எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியால, குறிப்பா இன்ஸ்டாகிராம், நிறைய சோசியல் மீடியா இருக்கு. சோசியல் மீடியால சமூக வலைதளங்கள்ல பல்வேறு வகையான பிளாட்ஃபார்ம் இருக்கு, பல்வேறு வகையான இதுங்க இருக்கு, ஆப் எல்லாம் இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல இன்ஸ்டாகிராம அவங்க அதிகமா பயன்படுத்தினதான் நான் பாக்குறேன். நான் பார்த்த வரை அவர்கள் நிறைய காணொலிகளை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் இளைஞர்கள்ட்டையும், குறிப்பா பள்ளியில படிக்கக்கூடிய சிறுவர்கள்ட்ட கொண்டு போய் அந்த காணொலிகளை எல்லாம் சேர்த்து, அந்த காணொலிகள் மூலமாக வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வாக்கு அதிகமாக அவர்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நான் பாக்குறேன். எக்காரணம் கொண்டும் எனக்கு தெரிஞ்சு குடும்ப பார்க்க சுமக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சதான் நான் விசாரித்த வகையில், நான் தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் அறிவிப்பெல்லாம், அதாவது தேர்தலுடைய முடிவுகள் வந்த பிறகு, ரிசல்ட் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அவங்க ஆட்சி அமைக்கிற வேலையில அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நான் விசாரித்த வரையும் மக்கள் எல்லா பேருமே வாக்கு செலுத்தின நபர்கள் ஒரு ஒரு குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய நபர்களா நான் பார்க்கலாம்.
யாரெல்லாம் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், கணவர் சரியில்லை, பெண் தலைமையில தான் அந்த குடும்பம் நடக்குது, ஒரு குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் பெண் தான் போய் வேலை பார்த்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்க, ஒரு அன்னாடு காட்சியா இருக்கிறாங்க, ஒரு குடும்ப சுமையை சுமக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ, சுருக்கமா சொல்லணும் ஒரு குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய நபர்கள். நான் உழைச்சாதான் என் குடும்பத்துக்கு கஞ்சி, நான் உழைச்சாதான் என் குடும்பத்துக்கு சாப்பாடு, நான் உழைச்சாதான் என் பிள்ளைகளுக்கு படிப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ கண்டிப்பாக அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடல. அந்த திரைக்கவர்ச்சிக்கு அவங்க வாக்களிக்கல அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் பார்த்தவரை, நான் விசாரித்தவரை, நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள விசாரிச்சதா கூட வச்சுக்க, நான் விசாரிச்சது விசாரிக்கலாம், 50 பேர்த்திலே விசாரிச்சலாம், 5 பேர்த்திலே விசாரிச்சலாம். நான் சொல்வது என்னுடைய பார்வை. நான் திரும்ப சொல்றேன், நான் அபாண்டமா பழி சுமத்தணும் நான் சொல்லல. என்னுடைய பார்வை, நான் பார்த்தவரை, நான் விசாரித்தவரை, இதுதான் என்னுடைய நான் களத்துல விசாரிச்சது. இது வந்து இசக்கி சுப்பையா அங்க அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்தார். ஆனா இப்போ ஒரு ராஜினாமா பண்ண பிறகு தொகுதிக்கு நன்றி சொல்ல போறாரு. பெருமளவு மக்கள் வரவேற்பு இல்லாததை வந்து பார்க்க முடியுது. ஆனா இப்போ தனிப்பட்ட இசக்கி சுப்பையா டிவிகேல ஜாயின் பண்ணி போட்டி போடும்போதும் இடைத்தேர்தலில் ஒரு கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் போட்டி போடும்போது அந்த போட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, இசக்கி சுப்பையாவுக்கு பாத்தீங்கன்னா, ஐயா இசக்கி சுப்பையா வந்து உண்மையை சொல்லணும்னா உண்மையிலே மிகப்பெரிய ஏமாற்றுக்காரர். மிகப்பெரிய ஏமாற்றுக்காரர். அந்த தொகுதி மக்களுக்கும் சரி, அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை வளர்த்து விட்டு அந்த அவருடைய கட்சி அதிமுக கட்சிக்கும் சரி, அவர் வந்து துரோகம் செய்வதற்கு வெறுமன ஒரு யாரோ ஒரு கட்சியில வேலை இருக்கக்கூடிய ஒரு 10 நபர்களுக்கு மட்டும்தான் ஏமாத்திட்டார். 100 நபர் அப்படிலாம் கிடையாது. யாரெல்லாம் எம்ஜிஆர், ஐயா எம்ஜிஆரை தன்னுடைய உயிராக நேசித்த கட்சி தொண்டர்கள், அம்மையார் ஜெயலலிதாவை உயிராக நேசித்த கட்சி தொண்டர்கள், ஐயா எடப்பாடி பழனிசாமியை விரும்பி அவர் பின்னாடி நின்ற கட்சி தொண்டர்கள், இப்படி வெவ்வேறு வகையான காரணங்களுக்காக அந்த கட்சிக்குள்ள பயணிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு அவர் துரோகம் செஞ்சிருக்கார். அந்த கட்சியுடைய தலைவர்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கார். இவரை நம்பி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து இவரை வெற்றி பெற செய்வதற்காக வந்து பிரச்சாரம் செஞ்சு எல்லா வகையான களப்பணியும் செய்த அவருடைய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. இது ஏன் நான் இதை சொல்றேன்னா, எப்பவுமே சரண், இப்ப நான் இருக்கிறேன், என்னையவே நான் உதாரணத்தை சொல்றேன். எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி பிடிக்கல, சீமானன் எனக்கு பிடிக்கல, நான் கட்சியை விட்டு வெளியேறேன்னு விருப்பப்பட்டா எப்ப வெளியேறேன் தெரியுமா? தேர்தலுக்கு முன்னாடியே எனக்குரிய கடமைகளை முடித்த பிறகு. இப்ப நான் எனக்கு வந்து தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க, நான் தேர்தலில் போய் போட்டிட்டு, அப்போதைக்கு நான் தேர்தலை போட்டிட்டு வேலை போய்கிட்டு இருக்கையிலேயே எனக்கு வேற ஒரு கட்சியில, நான் ஒரு கட்சி குறிப்பிட்டு சொல்லல, வேற ஒரு கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, கட்சியும் பேர் சொல்ல விரும்பல, என்ன அழைத்த நபரும் பேர் சொல்ல விரும்பல, நான் சொல்ற தலைமையில் முடிவு செய்யற இடத்துல இருந்த ஒரு நபர், நான் உங்களுக்கு நஷ்டத்திலேயே சீட்டு தர்றோம், நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு நஷ்டத்துல சீட்டு தரலாம், அம்பாசமுத்திரத்துல சீட்டு கொடுக்குறாங்க, நீங்க அம்பாசமுத்திரத்துல போய் வேலையை ஆரம்பிச்சீங்க, இருந்தாலும் கவலைப்படாதீங்க, வாங்க நாங்க சீட்டு தரோன்னு என்கிட்ட இறைவன் சத்தியமா கூப்பிட்டாங்க. ஆனா நான் அப்ப அவங்கள்ட்ட சொன்னது, இதற்கு முன்னாடி நான் சீமானனோட ஒரு மனஸ்தாபத்துல இருக்கும்போது நான் கட்சியை விட்டு வெளியில வந்திருந்தா அது நியாயம். ஆனா சீமானனை எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, தேர்தலை போட்டியிடுற வாய்ப்பை கொடுத்து, பல்வேறு வகையான இடங்கள்ல வந்து அண்ணன் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்காரு. நான் மேடையில ஏறி 234 தொகுதி வேட்பாளர்களோட நானும் மேடையில ஏறி நின்று நாம் தமிழர் கட்சியினுடைய அம்பாசமுத்திர வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கேன். அம்பாசமுத்திரத்துல வந்து களப்பணி ஆரம்பிச்சு 10-20 நாள் ஆச்சு. இப்படி இருக்கும்போது இந்த கட்சிக்கு நான் துரோகம் செஞ்சுட்டு நீங்க கொடுக்குற வாய்ப்பு, நீங்க கொடுக்குற பணம், இதுகளுக்கு நான் ஆசைப்பட்டு வந்தேன்னா என் மகன், என் மகள், என் பேரன், என் பேத்தி என்னை துரோகியாக பார்ப்பாங்க. இந்த சமுதாயத்துல உலக தமிழர்கள் என்னை பாராட்டணும், தமிழ்நாட்டு தமிழர்கள் என்னை பாராட்டணும், என்னுடைய கிராமத்துக்காரவங்க பாராட்டணும், என் ஊருக்காரவங்க, என் தொகுதிக்காரவங்க, என் மாவட்டத்துக்காரவங்க, இவங்க எல்லாம் பாராட்டுவதை தாண்டி, இவர்கள் எல்லாம் வாழ்த்துவதை தாண்டி என் குடும்ப நபர்கள் என்னை மதிப்பார்களா, என் வாரிசுகள் என்னை மதிப்பார்களா? நான் இந்த துரோகத்தை செஞ்சா, நான் நாம் தமிழர் கட்சியில பிடிக்கலையா, இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சா, இப்ப நான் வெளியேறலாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சீமானனை மேல வச்ச நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சு எதிர்கட்சிகள்கிட்ட பணம் வாங்குறது, மாற்று வேட்பாளர்கள்ட்ட பணம் வாங்குறது, ஒரு குறிப்பிட்ட சாகருக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்யறது, இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? இவருங்க நான் சீமானனை ஏமாத்திடலாம், என் கூட கட்சி பணி செய்யற என் தொகுதிக்காரங்களை ஏமாத்திடலாம், என்னோட இரவு பகலா உழைக்கிறவங்களை கூட ஏமாத்திடலாம். ஆனா அந்த மாவீரர்கள் இருக்காங்கல்ல, இந்த தமிழ் மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, ஈழத்திலேயே தமிழ்நாட்டிலையும் சரி, ஈழத்திலையும் சரி, இன்னும் உலக அளவுல எங்கெங்கயோ எத்தனையோ மாவீரர்கள் இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, பண்பாட்டுக்காக உயிர் நீத்த மாவீரர்களுடைய ஆத்மா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் இந்த பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்திற்கு மாவீரர்களுடைய ஆத்மாவுக்கும் இயற்கைக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கு. நான் துரோகி ஆயிட்டினா இந்த மக்கள் மறந்திருந்தாலும் மன்னிச்சிருந்தாலும் இந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் மாவீரருடைய ஆத்மாவும் என்னைய சும்மா விடாது. ஆகவேதான் நான் சொல்றேன், நான் மற்றவர்களுக்காக உண்மையாவோ நேர்மையாவோ இருக்கல. என்னை தேர்ந்தெடுத்தது அண்ணன் சீமானோ நாம் தமிழர் கட்சியோ அப்படிங்கிறத தாண்டி என்னை மாவீரர்களுடைய ஆத்மா, தமிழ் மொழிக்காக, மண்ணுக்காக உயிரிழந்த மாவீரர்களுடைய ஆத்மா என்னை தேர்ந்தெடுத்ததாக, என்னை தேர்தலில் நிறுத்தியதாக, எனக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்ததாக நான் கருதுகிறேன்.
அண்ணன் சீமான் மூலமாக, நாம் தமிழர் கட்சி மூலமாக எனக்கு இந்த தமிழ் தேசியத்திற்கு பணி செய்வதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது இந்த மூவரும். யாரு? பிரபஞ்சமும், இயற்கையும், மாவீரனுடைய ஆத்மாவும் அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன் சரண். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் செயல்படுறேன், இருக்கிறேன். நான் அந்த துரோகத்தை செய்ய விரும்பல. அப்ப இதை ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இதே மாதிரிதான் ஐயா இசக்கி சுப்பையாவுக்கு நீங்க பொருத்தி பார்க்கணும். ஐயா இசக்கி சுப்பையாவை ஒரு கட்சி நம்புச்சு, அந்த கட்சியின் தொண்டர்கள் நம்பினாங்க. அந்த கட்சியினுடைய 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால உழைப்பின் பேர்ல தான் அவர் நிக்கிறாரு. இவர் ஐயா இசக்கி சுப்பையாவுக்குன்னு ஓட்டு கிடையாது, அவர் கொடுத்த காசுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்றேன். ஐயா இசக்கி சுப்பையா வாரி இறைச்சாரே, கோடிக்கணக்கான ரூபாய் பணம், 100 கோடி ரூபாய்க்கு மேல அவர் செலவழிச்சாரே, செலவழிச்சாதான் சொல்றாங்க. ஆகவே நான் சொல்றேன், நான் நேரடியா பார்க்கல. அப்ப நான் என்ன சொல்றேன், 100 கோடி ரூபாயை செலவழித்து ஐயா இசக்கி சுப்பையாவுடைய பணத்திற்கு ஒரு ஓட்டு இருந்திருக்கு, அதுல இல்லைன்னு சொல்லல. ஐயா எம்ஜிஆருக்கு ஒரு வகையான ஓட்டு இருந்துச்சுல, அதுக்கு நீங்க துரோகம் செஞ்சிருக்கானே. அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி பழனிசாமி, இன்னும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான தொண்டர்கள், அவங்களுக்குன்னு வாக்கு இருக்குல்ல. அவங்க செஞ்ச பிரச்சாரம், எத்தனை பேர் அவங்க சொந்த கை காசப்பட்டு சுவர விளம்பரம் எழுதியிருப்பாங்க, எத்தனை பேர் அவங்களுடைய மொபைல ஸ்டேட்டஸா வச்சிருப்பாங்க, எத்தனை பேர் அவங்க சொந்த பந்தத்துக்கு அழைச்சு சொல்லியிருப்பாங்க. வெளியூர்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் எவ்வளவு பேர் சொந்த காசை செலவழிச்சு வந்து வாக்கு செலுத்தி இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பூரா நீங்க துரோகம் செஞ்சிருக்கீங்க. இந்த மக்கள் என்ன செஞ்சா, எனக்கு திமுக வேணாம், எனக்கு தமிழக வெற்றி கழகமும் வேணாம், எனக்கு நாம் தமிழரும் வேணாம்னு சொல்லிதானே உங்களுக்கு இவ்வளவு வாக்கு செலுத்தினாங்க. அப்ப அந்த மக்களுக்கு நீங்க துரோகம் செஞ்சிருக்கீங்க தானே. கேட்டா அந்த ஐயா சொல்றாரு, நான் வந்து நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். இசக்கி சுப்பையாவுக்கு ஓட்டு போடு, ரெட்டலைக்கு ஓட்டு போடு, எம்ஜிஆருக்கு ஓட்டு போடு, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடு, எடப்பாடிக்கு ஓட்டு போடு நான் கேட்கவே இல்லைங்கிறாரு. அது பொய். ஐயா இசக்கி சுப்பையா செய்த துரோகத்திற்கு ஐயா இசக்கி சுப்பையாவே அந்த மக்கள் காரி உமிழ்வார்கள். கண்டிப்பா அந்த மக்கள் அவர் அந்த ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள அவர் போகும்போது அவருக்கான எதிர்ப்பு இருக்கும். நேரடியா எதிர்க்க அந்த மக்களால் முடியுதோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த மக்கள் தங்களுடைய வாக்கின் மூலமா ஐயா இசக்கி சுப்பையாவை தோற்கடிப்பார்கள். ஆகவே ஐயா இசக்கி சுப்பையாவிற்கு அந்த தொகுதியில அவர் செத்து போன நபர், அவர் அந்த மண்ணின் மைந்தர் இல்ல, அந்த மண்ணுக்கு நன்றி செஞ்சவர் இல்ல, அவர் அந்த தொகுதியின் செல்ல பிள்ளை இல்ல. புரியுதுங்களா? அது அவர் வந்து ஏமாற்றார் அந்த மக்களை. இந்த தொகுதியின் செல்ல பிள்ளை, அந்த தொகுதியின் செல்லா காசு அவர். புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், அந்த தொகுதியை பிடிச்ச ஒரு கெட்ட கிரகம் ஒதுங்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மக்களை பிடிச்ச பீட ஒதுங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இங்க அம்பாசம்ன்றதுக்கு மட்டும் கிடையாது சரண், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் யாரெல்லாம் கோடிக்கணக்கில் தேர்தல் ஆணையம் செலவழிச்சு, மக்கள் வரி பணத்துல தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தி செலவழிச்ச பணத்துல ஜெயிச்சு அந்த கட்சிக்கும் துரோகம் செஞ்சு மக்களுக்கும் துரோகம் செஞ்சு வந்தாங்களோ, அவர்கள் யாரையுமே இந்த மக்கள் வெல்ல விட மாட்டார்கள். தமிழக மக்கள் ரொம்ப அறிவு சார்ந்த நபர்கள். ஒரு சில நேரம் வந்து சினிமா இது மாதிரியான மோகத்துக்கு அடிமையாயிடுறாங்க. ஆனால் அவர்கள் அதிகமாக தமிழக மக்கள் எப்பவுமே தமிழக வாக்காளர்கள், தாய் தமிழ் உறவுகள் சிந்திக்கக்கூடிய நபர்கள். கண்டிப்பாக ஐயா இசக்கி சுப்பையாவையோ அல்லது அதிமுகவிலிருந்து காசுக்காக, பணத்துக்காக, அமைச்சர் பதவி சுகத்துக்காக, அல்லது ஐயா இசக்கி சுப்பையா மாதிரி கான்ட்ராக்டுக்காக, ஏற்கனவே பெண்டிங் நிக்கிற பணத்தை கான்ட்ராக்ட்ல ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய பணத்திற்காக, தன்னுடைய மகனினுடைய தொழிலுக்காக யாரெல்லாம் மக்களுக்கு துரோகம் செஞ்சு மாறினாங்களோ அவர்களை ஒருபோதும் அந்த தொகுதி மக்களும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சரி மன்னிக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். கண்டிப்பாக அவர் வீழ்த்தப்படுவார்கள். ஆகவே அந்த மாதிரியான இடங்கள்ல இடைத்தேர்தலை போட்டியிடும் போது அது அம்பாசமுத்திரம் மட்டுமல்ல, திருச்சி கிழக்கு மட்டுமல்ல, இன்னும் நடக்கக்கூடிய 7 இதுவரைக்கும் 7 சட்டமன்ற தொகுதி உறுதியாயிருக்கு. 5 உறுதியாயிருக்கு. இன்னும் 5 இல்ல, அவங்க 4 பேரு, இவங்க கிழக்கு 5 சட்டமன்ற தொகுதி உறுதியாயிருக்கு. என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அடுத்து இன்னும் ஒரு 2 பேரு 3 பேர் உறுதியாக வெளியேறுவார்கள். அந்த அதுல இடைத்தேர்தல் நடக்கும். எத்தனை தொகுதி இடைத்தேர்தல் நடந்தாலும் என்னுடைய கணிப்பு வந்து 118 எம்எல்ஏக்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு உறுதித்தன்மையோட வச்சிருக்கணும். அப்படிங்கிறக்கா கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தல்கள் எல்லாமே 118 நோக்கி நகரும். அப்படி இருக்கும்போது எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும், எத்தனை தொகுதிகளில் இடைத்தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக இந்த மக்கள் துரோகிகளுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், துரோகிகளை மன்னிக்க மாட்டார்கள். துரோகிகள் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிருவாங்க. இந்த பிரபஞ்சமும் விடாது, இந்த மக்களும் விட மாட்டாங்க அப்படிங்கிற நான் முழுசா நம்புறேன். ஆகவே என்னுடைய வேண்டுகோளும் கூட அண்ணன் சீமான் அவர்கள், அது அம்பாசமுத்திரம் மட்டும் இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், அண்ணன் அம்பாசமுத்திரத்தில் எனக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். அதுல மாற்று கருத்து இல்ல. அண்ணன் வாய்ப்பு கொடுத்தால் அந்த பணியை இதற்கு முன்பு எப்படி செஞ்சோம் அதை விட இன்னும் சிறப்பாக செய்வதற்கு திட்டமிடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த தொகுதியினுடைய ஒரு தொகுதி வந்து எனக்கு வந்து பழக்கப்படாத தொகுதியா இருந்துச்சு. ஆனா இந்த தேர்தலில் நான் போய் அந்த தொகுதியில முழுமையா களப்பணி செஞ்சதுனால எனக்கு அந்த தொகுதியினுடைய முடிந்த அளவு அந்த தொகுதியினுடைய எல்லைகளும் சரி, அந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளும் சரி, அந்த தொகுதியினுடைய மக்களினுடைய மனநிலையும் சரி, எல்லாத்தையுமே நான் ஒரு அனுபவத்துல இருக்கிறேன், ஒரு உணர்ந்து இருக்கிறேன். ஆகவே மீண்டும் அந்த தொகுதியில் எனக்கு போட்டியிட அண்ணன் சீமான் வாய்ப்பு கொடுப்பார் என்று நம்புகிறேன். வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் மீண்டும் சிறப்பாக என்னுடைய களப்பணியை செய்வேன். ஒருவேளை அண்ணன் சீமான் நிக்கிறார் அப்படின்னாலும் நான் மனப்பூர்வமா அண்ணனுக்கு பின்னாடி நின்று அண்ணனுடைய வெற்றிக்கு பாடுபட்டு முதல் நபராக அண்ணன் சீமானை சட்டமன்றத்தில் அனுப்புவதற்கு என்னால் முடிந்த அளவு, எந்த அளவிற்கு நான் உதவுவேன் அந்த அளவுக்கு உதவுவேன்.
சார் உங்க எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள் சார். பல்வேறு கேள்விக்கு தெளிவாக இருக்கும் சார். நேரத்துக்கு மிக்க மிக்க நன்றி சார். நன்றி சரண், நன்றி சரண், வாழ்த்துக்கள். கண்டிப்பா நன்றி. கண்டிப்பா சார்.